அனைவருக்கும் வணக்கம். ரெட்மியுடைய பாப்புலரான சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து ரெட்மியுடைய நோட் சீரீஸ் தான். ஸோ ரெட்மி அவங்களுடைய பாப்புலரான நோட் சீரீஸில் வந்து ரெட்மி நோட் 9 சீரீஸ் வந்து மார்ச் 12 அன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ எப்பவும் இல்லாத மாதிரி ரெட்மி வந்து இந்த வாட்டி அவங்களுடைய நோட் 9 சீரீஸில் வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் 9, நோட் 9 ப்ரோ மற்றும் நோட் 9 ப்ரோ மேக்ஸ். ஸோ இந்த நோட் 9 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு புது வேரியேஷனாக இவங்க வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இது ஒரு 5G வேரியண்ட்டாக இருக்கலாம்னு தகவல் வெளியாக இருக்குது. மேபி இது சைனாவில் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்தியாவிலையும் லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மி நோட் 9 ப்ரோ பற்றி சில தகவல், அதாவது அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோவுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே லான்ச் ஆன ரெட்மி நோட் 8 ப்ரோடைய சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது மீடியாடெக் சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருந்தாலும் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எஸ்பெஷலி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட சக்ஸஸர் அப்படிங்கும்போது வந்து இதோட எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரெட்மி நோட் 8 ப்ரோவோட பெஸ்ட்டாக தான் இருக்கணும். இப்போ ரிவீல் ஆயிருக்க ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் இதோட ரெண்டர் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ உங்களுக்கு ஓவரால் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் அவுட்லுக்கில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மி நோட் 8 விட ரொம்பவே வித்தியாசமான அவுட்லுக்கில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இது குவாட் கேமராவில் தான் இவங்க கொடுத்துருந்தாலும் ஸ்கொயர் மாடியூலில் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கொயர் மாடியூலும் வந்து உங்களுக்கு சென்டராக இவங்க கொடுக்குறாங்க. அதனால் வந்து இது ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ ஓவரால் அவுட்லுக் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி நோட் 8 ப்ரோ எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்ததோ இதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த ரெண்டர் இமேஜில் வந்து உங்களுக்கு ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லாததுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து போக்கோ X2 மாதிரி உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோடைய டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் டிஸ்பிளே சைஸ் கொடுக்க போகிறதா தெரியுது. இது வரைக்கும் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இல்லாத அளவுக்கு இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேசிவாக இருக்க போது. 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஐபிஎஸ் எல்சிடி பேனலில் வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே மேசிவாக இவங்க கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே இருந்த ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 720Gயில் லான்ச் ஆகலாம் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போக்கோ X2ல லான்ச் ஆன ஸ்னாப்டிராகன் 730Gயை விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு 8 நேனோமீட்டரில் தான் இவங்க ப்ராசஸ் பண்ணியிருக்கிறதுனால எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இல்லைனா வந்து 730Gயை விட கொஞ்சம் கம்மியாக இது பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஓவரால் மிட்ரேஞ்ச் கேட்டகரிக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 720G அப்படிங்கிறது வந்து பெஸ்ட் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே மீடியாடெக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நோட் 8 ப்ரோவில் வந்து சில பேருக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் இங்கே வந்து இப்போ உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 720Gயில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது இந்த சிப்செட்டில். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரிவீல் ஆயிருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது ரெட்மி நோட் 9 ப்ரோவும் வந்து உங்களுக்கு குவாட் கேமராவில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பட் 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதே ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து 48 மெகா பிக்சலில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரிய வந்திருக்கு. பட் மற்ற சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 5 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற சென்சார்ஸ் அதாவது டெப்த் சென்சார் மற்றும் மேக்ரோ லென்ஸில் வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க. பட் மெயின் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 48 மெகா பிக்சலில் தான் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச்சில் 16 மெகா பிக்சலோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரிய வந்திருக்கு. இதுவும் வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோவோட பார்த்தீங்கன்னா வந்து அது 20 மெகா பிக்சலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோட் 8 ப்ரோவை விட இங்கே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் கேமரா செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணுறாங்க. மேபி வந்து இவங்க சென்சார்ஸ் எல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெட்மி நோட் 9 ப்ரோடைய கேமரா செக்மெண்ட் பற்றி?
அடுத்ததாக ரெட்மி நோட் 9 உடைய பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸலண்ட்டாக இங்கே கொடுக்க போகிறதா தெரியுது. மேசிவ் பேட்டரியில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. 5020 mAh மேசிவ் பேட்டரியோட ரெட்மி நோட் 9 ப்ரோ இவங்க லான்ச் பண்ணலாம். கூடவே வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாக்ஸ் கூடவே கொடுப்பாங்களா இல்லைனா நார்மல் 18 வாட் தான் பாக்ஸ் கூட கொடுத்து வந்து இது அவங்களுக்கு வந்து 13 வாட் வந்து நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு நமக்கு லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்ததாக இதோட ஸ்டோரேஜ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் வந்து 4GB RAM 64GBலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் வந்து 6GBலேருந்து 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரைக்கும் இது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோடைய ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட டிஸ்பிளேவாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், இந்த 3 செக்மெண்ட்டும் வந்து ஏற்கனவே கொடுத்த ரெட்மி நோட் 8 ப்ரோலேருந்து ஒரு பெரிய அப்கிரேட் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருந்த ரெட்மி நோட் 8 ப்ரோவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி லான்ச் அப்போ தான் எக்ஸாக்டாக தெரியும் இது 48 மெகா பிக்சலில் லான்ச் ஆகுதா இல்லைனா 64 மெகா பிக்சலில் லான்ச் ஆகுதா. ஒருவேளை ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து இந்த செக்மெண்ட்டோட அதாவது பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே எல்லாத்தோட வந்து 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட லான்ச் ஆனால் கண்டிப்பாக வந்து இது ஒரு பெஸ்ட் பையாக இருக்கும். இல்லைனா வந்து கேமரா செக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அரௌண்ட் 10,000க்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட எந்த ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.